ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ நம்ம மகாராஷ்டிரா ரைடில் பார்த்தீங்கன்னா டே 2 இன்னைக்கு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குனாலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸாகவே செம்ம மழை. அதாவது ரொம்ப நல்லா அடிக்கும், அப்புறமா வந்து நார்மலாக சின்ன சின்ன தூரலாக விழுந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை அடிச்சுட்டு இருக்குது. சொன்னல டென்ட் போட்டு இடம் காமிச்சு தரேன் அப்படின்ட்டு. எப்படின்னா ஓப்பனாக இல்லாமல் இங்கே வந்து ஏருக்கு அப்புறம் ஷெட்டு மாதிரி இருந்துச்சா. ஸோ இதில் வந்து லாஸ்ட் வந்து வெயிட்டிங் ஷெட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதிலே வந்துட்டு கேட்டதுக்கு ஓகே போட்டு கேட்டாங்க. பின்னாடியே வந்து ஒரு பெஞ்ச் கிடச்சி அதிலே பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக காய போட்டேன். அதுக்குள்ளே டென்ட் போட்டது வந்து ரொம்ப மழை பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் அந்த டென்ட் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டி மேலே யூஸ் பண்ணிட்டேன். பாட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கில் போடுறதால பார்த்தீங்கன்னா சின்ன கல் பட்டு சின்ன டேமேஜ் இருக்கும். மழை வந்தால் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் இந்த இதுக்கு மனசில் எடுத்து தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டென்ட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கொடுத்தது வந்துட்டு பாரத் பெட்ரோல் பங்க் தான் வந்து ஃபஸ்ட். ஆக்சுவலாக பெட்ரோல் பங்க் கேட்டோம் இங்கே அலௌட் இல்லை. ஃப்ரெண்டில் வந்து இப்போங்க ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது, அதில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. காலைல வந்து 6 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே 8 மணி இப்போ வந்து 6:20 ஆகுது. இனி வந்து அப்படியே வந்து டென்னை பேக் பண்ணிட்டு இங்கே வந்து கிளம்புறோம். இன்னொன்று போவோம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா வந்து ஸ்டில் இப்போ வந்து மழை தூரல் போட்டு தான் இருக்குது. அதனால் கேமரா உள்ள தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்ல கிளியர் ஸ்கை இருந்தால் மட்டும் தான் எடுத்து கேமரா எடுத்து மோட்டோ உலகம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல் ரெயின்டர். நேற்று வரும்போது ரெயின்டர் போடாதனால வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அதனால் இன்றைக்கி கிளம்புறோம். அன்றைக்கி ஃபுல் மழை தெரியும். அதனால் வந்து ஃபுல்லாக ஹவுஸ் விடுங்க, அதை போட முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்டில் மேலே அப்புறம் ஜாக்கெட் மேலே ஃபுல்லாக ரெயின் போட்டு பேக் வேறு வந்து வச்சுட்டு ஒரு 10 பேக் இருக்குங்களா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கவர் மாதிரி போட்டு வந்து கவர் பண்ணியாச்சு. பைக்கு இன்றைக்கி வந்து ரேட் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காலையில் வந்து 850 பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆல்ரெடி பேலன்ஸ் இருந்துச்சு. பொதுவாக ஸ்டே பண்ண இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் போடுவோம். அதனால் போட்டேன். அவர் கேட்டார் எங்கே கேமரா எங்கே பையான்னு கேட்டார். கேமரா எல்லாம் வச்சு அது சோதி முடிச்சிட்டு பையான்ட்டு கழட்டி உள்ளே போட்டு வச்சுருந்தேன் ஜாக்கெட் வாடி. ஸோ எடுத்து ஜஸ்ட்டு நான் அப்புறம் மறந்துடுவேன் எவ்வளோ அமௌண்ட் பெட்ரோல் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ மேப் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. ஈவினிங் 4:23 ரீச் ஆகும். 346 கிலோமீட்டர்ஸ். எங்கன்னா மஹட் அப்படின்ற ஒரு இதில் போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த நாள் போகிறதுக்கு பக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டிலேயில் தான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக மழை ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று மட்டும் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் வந்து போயிருந்துக்கலாம். அது போக முடியல. ஸோ ஓகே நீங்கள் எது நம்ம வந்து கிளம்பலாம். மழை வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் இப்போ தூரம் போட்டுருக்கு. மழை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் எடுத்து கோபுரம் மாட்டிட்டேன். ஒரு 50 கிலோமீட்டர் ஆக்சுவலாக வந்து டார் பண்ணி வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டது. டைம் வந்துட்டு 10:15 ஆகுது. டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்சு. ஆக்சுவலாக பரவாயில்ல. இந்த ஹோட்டல் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு முன்ன ஹோட்டல் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நார்மலாகவே இருந்துச்சு. ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு செட்டு பூரி அப்புறமா வந்துட்டு பூரி 4 பூரி இருந்துச்சு. பூரி தென் ஒரு டீ குடித்தேன். கரெக்டாக 70 rupees தான் ஆச்சுது. ஃபுல்லாக வந்து நைட்டு வந்துருந்தா இந்த ரோடு கிராஸ் கஷ்டப்பட்டுருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக டைவர்ஷன் லெஃப்ட் ரைட்டு மாறி போயிட்டுருக்குது. மகாராஷ்டிரா போகிறேன் அப்படின்ட்டு முன்னாடியே போஸ்ட்டு போட்டு அப்புறமா நேற்று 1 day பிஃபோர் போஸ்ட்டு போடும்போது வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏன் ப்ரோ இந்த டைமில் போகிறீங்க, ஃபுல்லாக மழையே இல்லை, காஞ்சி கருவாடாக இருக்குனாரு. நான் சொன்னேன் இல்லை ப்ரோ, கூகுள் மேப்லலாம் பார்த்தேன், வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், அடுத்த 1 வாரத்துக்கு 60% ரெயின் இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. சரி இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படின்னு வந்தேன். பட் ஆனால் எதிர்பார்த்ததை விடையும் ஃபுல் அண்ட் ஃபுல் மழையாக தான் இருக்குது சீரியஸ்லி. பட் ஏன்னா நான் மழை இருக்கணும். அதாவது நான் போன மந்தில் ஏன் போகலை அப்படின்னா, போன முந்தின மந்த் தான் சீசன். ஆக்சுவலாக அது ரொம்ப மழையாக இருக்கும் தெரிஞ்சிருக்குங்களா. ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு கேரளாவில் ஆகட்டும் இங்கே ஆகட்டும் எல்லா இடத்துல ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு அது ஏகப்பட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் இதில் போயிட்டு லேண்ட்ஸ்லைடை மாட்டுறது, பிளேஸ் போக முடியாமல் இல்லை க்ளோஸில் இருக்குது அப்படின்றத அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மழை முடிகிற டைமில் போகிறோம் அப்படின்றது. ஃபுல்லாக தண்ணியாச்சா எஸ் இருந்தேன், அதனால போகல. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப மழை முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் ஸ்டில் இருக்குது இன்னும். புதுசாக மலை மேலே ரோடு போடுறாங்க போல இருக்குது. பார்த்தா மேலே வந்து ஜேசிபி எல்லாம் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இல்லை ஆல்ரெடி இது மறைஞ்சு விழுந்தா கிளியர் பண்ணுறாங்கன்னு தெரியலையா. ஆனால் நல்லா க்ரீனரியாக இருக்குங்க ஃபுல்லாக. போன மாதம் வந்தாலும் சரி இந்த மாதம் வந்து சரி தான். மான்சூனில் வந்து மகாராஷ்டிரா வந்து ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ். ஸோ அடுத்த வருஷம் மான்சூன் பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு ஒரு பிளேஸ் வச்சுருக்கேன். அது வந்து அந்த டைமில் நம்ம பாடி கண்டிஷனை பொறுத்து ட்ரெக்கிங்லாம் இப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் நம்ம செட் ஆகாத விஷயம். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இந்த மகாராஷ்டிரா ட்ரை பண்ணது. நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க பார்த்தா இதை ட்ரை பண்ணணும். நம்ம ஏன் பண்ணுறோன்னு தெரியலை.
லாஸ்ட் 1 ஹவராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழையே இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அப்படியே வண்டி பிரேக்கும் போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சேர் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே இந்த சைடில் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து, ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம் தான் போட்டேன். பட் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இப்போ தான் அடுத்து கிளம்புறேன். மணி 1 ஆச்சு. இந்த பிரேக் ஏதாவது ஹோட்டலில் போட்டிருந்தா கூட சாப்பிட்ருக்கா செஞ்சுருக்கலாம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ரைட் பண்ணிட்டு ஒரு 3 மணிக்காக வந்து லஞ்ச் சாப்பிடணும். சாப்பிட்டு அப்படி போகணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 444 ஹவர்ஸ் காட்டுது ரீச்சிங். 206 கிலோமீட்டருக்கு. ஸோ அது கண்டிப்பாக வந்து ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைவர்ஷனாக தான் இருக்க போகுது. டிராஃபிக்கில் போயிட்டுருங்க. ஆப்போசிட்டில் ஒருத்த வாரம் பாருங்க. இங்கே வண்டியே ஏற முடியாத அளவுக்கு 2 பக்கம் லாரி பஸ்ஸுன்னு அப்படி ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் முட்டி வர பேண்ட்டை மடக்கி வச்சுட்டு 2 லாரிக்கு நடுவில் பூந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே தான் லாரிக்காரன் நிப்பாட்டி விட்டான் பிளாக் பண்ணி. 2 பக்கம் சைடில் ஏற இடம் இல்லை, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஏறிட்டு மேலே ஏறிக்கலாம். மற்ற 2 பக்கம் சௌரியமாக இடிச்சிட்டாங்க. காரணம் என்ன நினைக்கிறேன், 4 பண்டு இவனுக்கு தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு இருக்குல்ல. சரி ஓகே, அது லாரியை ஓரமாக இந்த பக்கம் ஃப்ரெண்டில் விட்டு சண்டை போடணும் ஒரு இது கிடையாது. சரி என்ன பிரச்சனையும் ஆகிட்டு போட்டுங்க. அப்புறம் அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக நிற்கிது பார்த்தா உள்ள. தெரியல, கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பேக்கில் தான் வந்து ரூட்டு. இந்த லேண்ட்ஸ்கேப்பை காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டேன். இவ்வளோ நேரம் மழை இருந்தாலும் கேமரா யூஸ் பண்ணல. பாருங்களேன் அந்த இது எப்படி இருக்குன்ட்டு. சேம் லெவலில் இது பார்த்தாலே தெரியும். இப்போ எங்கள் ஏரியாவில் வருது மகாபலேஸ்வர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வந்து மகாபலேஸ்வர் அந்த ரீஜன் கிட்ட வந்து ரீச் ஆகிடுவோம். காம்பவுண்ட் வர மாதிரி சூப்பராக இருக்குது. அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மழை இப்போ தான் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அப்படி க்ரீன்னா க்ரீன், அப்படி கண் அப்படியே அது அந்த க்ரீனை விட்டு வேறு ஒன்றுமே கண்ணில் அது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்குது. ஹைவே முடிஞ்சு ஆக்சுவலாக ஒரு பிஃபோர் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹைவே வந்து முடிஞ்சிச்சு. பாவம் இதை நான் எப்பவுமே பார்த்தேன். நான் ரொம்ப மழை நடிக்கிட்டு இருக்குது. ஒதுங்க இடம் தெரியாமல் குட்டி ஓடிட்டுருக்கு. தெரியுதா? இந்த பக்கம் வந்து ஒரு டேம் மாதிரி இருக்குது. மேலே வந்து மிஸ்ட்டு ஃபுல் கவராக இருக்குது அப்படியே அந்த ஹில்ஸு. ஆக்சுவலாக சொல்ல போகிறா அந்த ஹைவேல வந்ததை விட இந்த ரோடு செம்மையாக இருக்குது. ஏன்னா ஹைவேல ஃபுல் டைவர்ஷன் செம்ம காண்ட் எழுதிச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு சிங்கிள் ரோடு தான், 2 வே தரையும் பார்த்தா. பட் ஆனால் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்பீடும் போக முடியுது, நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப இந்த அழகை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது. என் நேரத்துக்கு பார்த்தா கேமராவில் வேறு தனியாக ஓட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல நீட்டாக ஒரு வீடியோ வந்து காமிக்க வேண்டியது. லைட்டாக மழை போட்டுறதுனால பார்த்தா பிளராக இருக்கும். செம வியூங்க. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலை, அந்த க்ரீன் மவுண்டெயின் அந்த மாதிரி ஒரு ரைடு பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரீச் ஆகிற டைம் வந்து 11 மணி 5 மணி ஆக்சுவலாக வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மேப்பில் வந்து டைமிங் எல்லாம் காமிச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடந்து போச்சு. டயர் பஞ்சரு, அதை கலட்டும் போது ஏற்கனவே இடது கையில் வந்து பார்த்தா சம்பவம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வலது கையில் இன்னொரு சம்பவம் தெரியுதா. டயர் கலத்தும் போது பார்த்தீங்கன்னா சூடாக அந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து கை போட்டு அது கொஞ்சம் சொல்லி முடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஷாப்பே இல்லாத ஏரியாவில் மாட்டிட்டு கரெக்டாக வந்து மாட்டிட்டு அப்படின்னா வந்துட்டு மகாபலேஸ்வர் ஏறும்போது ஹில்ஸ் ஏறும்போது கீழே போனாலும் 12 கிலோமீட்டர், மேலே போனாலும் 12 கிலோமீட்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து மாட்டினதால் டயரை கலட்டி வேறு லோக்கலில் ஒரு 3 பசங்க வந்துருந்தாங்க. அவங்க ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே போயிட்டு பஞ்சர் போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours 4 hours பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து போய் முடிஞ்சு. அதனால தான் வரதுக்கு இவ்வளோ லேட். இன்னைக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோலுக்கு வந்துட்டு 2 டைம் பெட்ரோல் போட்டேன். ஃபுல் டேங்கில் ஆகலை, இன்னும் நாளைக்கு போட வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1500 rupees வந்து பெட்ரோலுக்கு ஆச்சுது. அது போக வந்துட்டு வந்து ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பென்ஸே இல்லை, ரொம்ப சாப்பிடவும் இல்லை.
70 ஒரு 40 தென் மறுபடியும் ஒரு 40. ஸோ எவ்வளோ ஆச்சு 110 150 ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3 டைம் சாப்பாடே வந்து முடிஞ்சிச்சு இந்த அன்னைக்கு. தென் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 380 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டே 2 வந்து இப்படி வந்து இன்றைக்கி இது சிறப்பாக முடியல, ஒரு சம்பவத்தோட முடிஞ்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் சம்பவம் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது ட்ரெக்கிங் அதுன்ட்டு ஆரம்பிக்கும் போது. ஆனால் வந்து எப்படின்னு தெரியல, ஏன்னா வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எப்படின்னு தெரியல, இது இவ்வளோ ஃபுல் மழை பெஞ்சதுனால நாளைக்கு ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுவாங்களா, ஃபால்ஸுக்கு விடுவாங்களா அப்படின்றது தெரில. பார்த்தா ஓகே நாளைக்கு வந்து நம்ம அந்த இது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இனிமேல் பைக் ரைடு பண்ண போகிறது எப்படின்னு தெரில. இது இப்போ பேண்ட் கழட்டி வச்சுருக்கேன். இந்த கையில் இருக்கிற டேமேஜ் வர ஒன்று, அது போக ரைட் கையில் இந்த டேமேஜ் ஒன்று. ஒரு கையில் 2 கையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஆயிடுச்சு. பார்ப்போம் நாளைக்கு வந்து ரைடு வந்து கண்டிப்பாக போனால் டே 3ல் பார்க்கலாம். பாய், see you.